நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ஜியோட புது அப்டேட், அதாவது பீட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 0.12 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேமோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணல தெரியலனா ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0.12 இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட்ரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வென்ட்ரி கிளிக் பண்ணது ஒரு மாதிரி 3D வியூவில் காமிக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கார் எங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3D வியூவில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி இந்த சேட்டிங் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஜென் வாய்ஸ் வேணுமா இல்லை லேடிஸ் வாய்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி 3 சேட்டிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு 2 கேரக்டர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மூணாவது ஒரு பர்சன், இந்த கேரக்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி பே பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் மிஷின் முடிக்க அன்லாக் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ரெண்டாவதாக கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட ஜாம்பி மோட். ஜாம்பி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்ன்றனால எங்கள் வீட்டில் இப்போதைக்கு மணி 12 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 பப்ஜி மோடு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஈவெண்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோடில் 2 இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து அன்லாக் பண்ணணும்னா டைமிங் ஆகும். ஸோ அதை நான் அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இந்த பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாம்பி அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நரி மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, வேகமாக அட்டாக் பண்ணுற மாதிரி. இன்னொரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான ஜாம்பி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜாம்பி இருக்குது, 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் 2 ஜாம்பி எக்ஸ்ட்ரா வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பழைய ஜாம்பி மோடை விட இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் பிளே வந்து நான் கண்டிப்பாக கிடச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. மூணாவதாக கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோடில் உங்களால் ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் ஜாம்பி வந்து ஒரு 10-15 வந்துடுச்சு அந்த டைமில் நீங்கள் அழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அழிச்சிக்கலாம். அந்த மோடு இதில் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னோட இதை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது வந்து ஸ்கின்னு மட்டும்தான் வருது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கையில் வச்சிருக்க மாதிரி ஆப்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி கொடுக்கல. ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆனால் வராது. பட் ஆனால் ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Pubg 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட், ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஆனால் நார்மல் மேட்ச்லாம் இது Pubg வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எனிமி கிட்ட நார்மலாகவே நெருங்க முடியாது. Pubgலாம் இருந்துன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஜாம்பி மோடோடு இருந்தால் ஓகே தான். ஓகேங்களா. ட்ரைனிங் மோட்லேயும் ட்ரை பண்ணிட்டேன், இந்த ராக்கெட் லைன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. அடுத்த மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இன்வென்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைன்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் ஈகிள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அப்டேட்டில். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் இது பண்ணுது. பறக்கிற மாதிரி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சுற்றி பறக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது, கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு லாங் ரேஞ்சில் ஒரு பர்சனாக சுடுறீங்கன்னா அதுக்கு வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணும். அதாவது நல்லா சுட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆக்ஷனில் ஒரு வித்தியாசமாக காமிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மேலே நிற்கிற மாதிரி இந்த பேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து இங்கே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், நம்மளுக்கு மேலே இது பறக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங், இப்போ உங்கள் 4 பேர் நீங்கள் விளாட்றீங்கன்னா 4 பேருக்குள்ளே மட்டும் தான் இது தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா ஒரு பேர்டு அங்கே பறக்குதுன்னா அப்போ எனிமி வந்து அங்கே இருக்கான்றதை அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான சுடம் வந்து
உங்களுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் அந்த பேர்டு வந்து பண்ணும். அதுதான் இது இங்கே சொல்ல வராங்க. இது வந்து நீங்கள் சாம்பியன் மோடில் நீங்கள் நிறைய அன்லாக் பண்ண உங்களுக்கு லெவல் அந்த பேர்டோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்லாக் ஆகும். அந்த ஸ்டைலு எல்லாமே மாறும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி கேமுக்குள்ளே போன பிறகு இன்னொரு அப்டேட் இருக்குது. அது என்னன்னு எனக்கு கிளியராக தெரியல. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதை நான் எதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம்.